எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் கம்பெனியோட அஃபிஷியல் ஜாப் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கொர்மா ஜாப்ஸ். இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது. அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் நம்ம ஏதாச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த ஆர்டிக்கல் கிளிக் பண்ணுறது ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான்ஸ் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா இப்போவே டிஸ்லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் விஐபிஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஐபிஸ் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேலையில்லா பட்டதாரிஸ். அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். தயவு செஞ்சு வேலை இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொர்மா ஜாப்ஸ் அப்படின்றது கூகுளோட அஃபிஷியல் அவங்களே டெவலப் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். இதுதான் ப்ளே ஸ்டோரில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு ட்ரஸ்டடான அஃபிஷியல் அப்ளிகேஷன் அப்படின்றப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு பிளேட் போகிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் ஆகிறதுக்கு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு தான் சைன்அப் பண்ணணும். வேறு இமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன்அப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது கூகுள் டெவலப்பர்ஸ். அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் டீட்டெயில்ஸ், உங்களுடைய லோக்கல் ஏரியா டீட்டெயில்ஸ் இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபைலில். ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எஜுகேஷன், ரெஸ்யூம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேலையில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச வேலையில் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச வேலையை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுக்காக இன்னும் நிறைய வேலை இருக்குது. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. எந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கீழே போவோம். இப்போது உங்கள் லோக்கல் ஏரியா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுடைய ரெஸ்யூம் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டே இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி. இதில் கஸ்டமர் சப்போர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேலை, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சேலரி டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எப்படி ப்ரோ இதுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாமே இந்தந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வெரிஃபைடு கம்பெனி. நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரி இன்டர்வியூ டேட் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் ஹையர் பண்ணியிருக்காங்க, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் மேலே படிச்சுக்கோங்க. ஜாப் டைட்டில், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், குவாலிஃபிகேஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு வராது. என்னுடைய ப்ரொனவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கிலீஷ் சொல்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் யாரும் திட்டாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் சப்போர்ட் ஆஃபீஸர் அதுதான் சொல்லியிருக்காங்க. கஸ்டமருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் அது வளவலான்னு போகும். 9 hours இருக்கீங்க பார்த்துக்கோங்க. வீக்லி 6 days நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் லெவல் அப்படின்னு சொல்கிறது செகண்டரி ஸ்கூல், அதாவது +2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் அல்லது கன்னடா, நான் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லிகிட்ருக்கேன். கன்னடா என்ன ப்ரோ கன்னடா சொல்கிறீங்க, எனக்கு தமிழே தெரியாது, இதில் கன்னடா, தெலுங்கு, இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்கிறீங்களா? இது எக்ஸாம்பிள் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? இது எனக்கு பெங்களூர் பக்கம் அப்படின்றதுனால கன்னடா போட்டிருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் தான் இருப்பீங்க. அதனால் தமிழ் தான் அந்த இடத்துல மஸ்ட்டு. அப்போ போய் கன்னடா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் நீயே வச்சுக்கப்பா, நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடலாம், ஓகேங்களா? அடுத்ததாக டெலிவர் ஆன் ஏ மோட்டர் சைக்கிள் மஸ்ட் ஹாவ் வேலிட் லைசன்ஸ். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு தான். இதே தான் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சி கூட பார்க்காதீங்க. ஹையர் பண்ணுறது 100 பேரை ஹையர் பண்ணுறாங்க. அவங்களுடைய இன்டர்வியூ டேட் அப்படின்றது நவம்பர் 2020 எப்போ வேணாலையும் பண்ணலாம். அதாவது 23ஆம் தேதி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா
15 மினிட்ஸ் வாட்ஸ்அப் ஆடியோ கால் மூலிமா எடுக்கிறாங்க, வீடியோ கால் இல்லை, ஆடியோ கால். உங்கள் பாட்டத்துக்கு உல்லாசத்தில் கூட நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். அதாவது ரிமோட் இன்டர்வியூ தான். வாட்ஸ்அப் கால் ஆன் பண்ணி வச்சுட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி அவங்க கூட கேஷுவலாக பேசலாம். நீங்கள் கேஷுவலாக பேசினாவே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கன்னடா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் பேசுகிற விதத்துலேயே நீங்கள் வந்து ஜாபை வந்து ஆஃபர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து மஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 சேல்ரி. ஓகேங்களா? பெர் மந்த்துக்கு எக்ஸ்ட்ராவாக கமிஷன் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இன்னும் வந்து நிறைய, அதாவது அதிகமான சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். டெலிவரி பார்ட்னராக போனீங்கன்னா 30,000 36,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக கமிஷனும் வந்து கொடுத்துறாங்க. அந்த கமிஷன் அப்படின்றது வந்து ப்ளஸ் தான். ஓகேங்களா? இது சேல்ரி வந்து தனி, கமிஷனும் வந்து தனி. இது ரெண்டுத்தையும் வந்து குழப்பிக்காதீங்க. ஸோ அடுத்ததாக ஸ்டோர் கீப்பர் இதெல்லாத்தையும் வந்து விட்டுருங்க. இது வந்து பெர் இயருக்கு 2 lakhs to 5 lakhs. இது வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த வேலைக்கு வந்து போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம். ஏன் அப்படின்னா இது வந்து வெரிஃபைட் கம்பெனி இல்லை அப்படின்றதுனால. அடுத்ததாக ஒர்க்எக்ஸ் கம்பெனி இந்த மாதிரி. ஸோ நான் வந்து என்னுடைய லோக்கல் ஏரியாவுக்கு நான் வந்து மேலே வந்து ஒசூர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து என்னுடைய லோக்கலில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணுறது மூலிமா உங்கள் லோக்கல் ஏரியாவில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஆஃபர் லிஸ்ட்டு எல்லாம் வந்து இந்த இடத்துல பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து தேவைப்படும். ஸோ வேலை பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்து கூப்பிடுங்க. ஸோ நீங்கள் எங்கள் வேலைக்கு வரீங்களா, நாங்கள் இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து அது ஈஸியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கே வந்து கொஞ்சம் காலங்கள் வந்து அப்படியே போயிட்டுருக்கும், லாஸ்ட்டில் கூட போகும் கம்பெனிஸ். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஜாப் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஹையர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஸ்பீக் டு கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு வந்து இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து லொக்கேஷனை மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் தான் மென்ஷன் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. நிறைய அமௌண்ட்டில் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து நிறைய 50,000 வரைக்கும் மந்த்லி 50,000, அதாவது ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து உள்ளே போனால் கூட 50,000 வரையும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ பார்த்து உங்களுடைய தகுதிக்கேற்ப வேலையை வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களுடைய ஜாபை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்சென்டிவ்ஸ் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து அப்கிரேடு எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ ஓகே நண்பா, கடைசி வரையும் பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரே ஒரு லைக்கை பண்ணிவிட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் அப்டேட்ஸ் ஃபன்னி வீடியோஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம். எல்லாருக்கும் பாய் நண்பா.